ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஒன்ஸ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபோட லிங்கை கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து மொபைல்லே வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஆகாது. ஏன்னா வந்து 5 கொஸ்டின் பேப்பர் இருக்குது நமக்கு. இதில் 5 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் 40 1 மார்க், மொத்தம் 200 1 மார்க் இருக்குது இதில். அப்போ இதுவும் சேர்த்து படிச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லையா, அதனால வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் 2022 இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஓல்டு சிலபஸ்ல நடந்த எக்ஸாம். இது ஓல்டு சிலபஸாவே இருந்தாலுமே நீங்க 1 மார்க்குக்காக இது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்குறோம். ஸோ அதையும் பாருங்க. இங்க 1 மார்க்குக்கான ஆன்சர் எல்லாமே வந்து இதுலயே இருக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இருந்து மற்ற எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் வந்து பாத்துக்கணும். ஆஃப்டர் இங்கிருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ சிலபஸ் படி. நியூ சிலபஸ் அப்படின்னா இப்போ அக்டோபர் 2022 நடந்த எக்ஸாமுக்கு வேற ஒரு சிலபஸ். 2010 விண்டோஸ் 2010 எல்லாம் யூஸ் பண்ண முடியல, அந்த வெரிஷன்ல நடந்த எக்ஸாம்ஸ் இது எல்லாமே. அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே புது சிலபஸ் படி நடந்தது. இங்க இருந்து மொத்தமா 4 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அக்டோபர் 2022, அதே போல பிப்ரவரி 2023, அதே போல ஆகஸ்ட் 2023, அடுத்து வந்து பிப்ரவரி 2024. இது வரைக்கும் நமக்கு எக்ஸாம் நடந்தது. ஆகஸ்ட் 2024ல எக்ஸாம் நடக்கல. அப்ப அந்த எக்ஸாமை தான் இப்ப நடத்துறாங்க நமக்கு. அப்போ இந்த சிலபஸ் மாறின பிறகு மொத்தமா 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 4 எக்ஸாம் உடைய 1 மார்க்கான ஆன்சர் எல்லாமே இருக்கு. அதே போல 2 மார்க் 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும் நான் ஃபுல் ஆன்சர் 2 மார்க் அண்ட் 5 மார்க் 1 மார்க் எல்லாத்துக்குமே ஆன்சரோட இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். அதுவுமே வந்து கண்டிப்பா நீங்க படிச்சுக்கோங்க. அதுல மெயினா வந்து கூகுள் ஃபார்ம் அண்ட் கூகுள் ஷீட் அப்படிங்கிற ஒரு 5 மார்க் கொஸ்டினை கேட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாத்துக்கணும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அப்போ இங்க இருக்கிற இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 2 எக்ஸாம்ல கேட்டாங்க. அது ஒன்ஸ் நீங்க பாருங்க என்ன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ எகைன் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்லயுமே கூகுள் ஃபார்ம் அண்ட் கூகுள் ஷீட்டை வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்றதுக்கான ஸ்டெப்ஸையோ இல்ல அதோட அப்ளிகேஷனோ ஏதாவது ஒன்று கேட்கலாம். அப்போ அதை கேட்கும்போது அந்த ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா வந்து போதுமானது தான். அப்போ அதுக்கான ஆன்சரையும் கொடுக்குறோம். ஒன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே 1 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி யூனிட்ஸ்ல கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொடுக்குறோம். அதே போல வந்து பிடிஎஃப் டெஸ்ட், அதுக்கான ஆன்சர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே மொத்தமா நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா 700 1 மார்க்ஸ் பிளஸ் வரும். சரிங்களா? அப்போ இதை பாத்தீங்க அப்படின்னாலே மேஜரான 1 மார்க்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். இதை எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அப்ப நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன் இல்லையா, அந்த ஆன்சரோட அது என்ன அப்படிங்கறது வந்து பாத்திரலாம். ஓகே, உங்களுக்கு பிப்ரவரி 2023க்கான அந்த கொஸ்டின் பேப்பர் தான் வந்து உங்களுக்கு ஆன்சரோட கொடுக்க போறேன். இப்போ உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க்கான ஆன்சருமே வந்து கீழே இருக்கும். அப்ப இதையும் வந்து நீங்க ஃபுல்லா பிரிண்ட் போட்டு மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எது பாயிண்டோ, எது வந்து அந்த கீ பாயிண்ட் மாதிரி இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து மார்க் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து போதுமானது. ஒரு 2 மார்க் அப்படின்னா இவ்வளவுதான் ஆன்சர் எழுதணும், ஒரு 5 மார்க் அப்படின்னா இவ்வளவுதான் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரா நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ல வரக்கூடியது தான். அடுத்து வந்து உங்களுக்கு 5 மார்க்ல வரக்கூடிய கொஸ்டின். அப்போ 5 மார்க்குக்கு நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி கண்டென்ட் நீங்க எழுதினாலே போதும் தான். அப்போ கண்டென்ட் பாத்துக்கோங்க. அதே போல அதை வந்து நீங்க எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல பண்ணி பாத்துக்கணும். இப்போ கொடுக்குற அந்த டெஸ்ட் எல்லாமே சரியா வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ், அந்த நம்ம எப்படி வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ எதுவும் வந்து நம்ம பண்ணல அப்படின்னா கண்டிப்பா போறதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ஃபுல் கொஸ்டின் பேப்பரை எழுதி ப்ராக்டிஸ் பாத்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து நம்ம சேனல் சார்பா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பராவது நீங்க ஃபுல்லா எழுதி எனக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல போடுங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது எல்லாருமே மற்றவங்க நீங்க வந்து எழுதி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணா ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ டவுட்ஸா இருந்ததுன்னா எனக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதே போல வந்து ஒரு நல்ல பிடிஎஃப் எனக்கு கிடைச்சது அப்படின்னா இதை ஒரு ரிவ்யூவா நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்களோட ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, வாங்கி வச்சிருக்கோம் ஜெராக்ஸ் காப்பி. அப்போ அவங்க என்ன வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அப்போ நீங்க என்னவெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத பத்தி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்துக்கணும். ஏன்னா எப்படியெல்லாம் சரி பண்ணலாங்கிறத தாண்டி தப்பு எப்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான பேப்பர்ஸ் அதுதான். அப்போ அந்த பேப்பரை நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்க, இவ்வளவுதான் விஷயம். ஒன்ஸ் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை படிச்சுக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டா இருக்கும்.
இந்த ஷார்ட் பீரியடுக்கு ரைட் பண்றதுக்கு டைம் கிடையாது. அதே போல இப்போ வரக்கூடிய 8ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூடியூப் லைவ் கிளாஸ் இருக்கு. 8ஆம் தேதி 8:30 மணிக்கு பிஎம் தான், ஈவினிங் கிளாஸ் டைம் தான். யூடியூப்ல உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்க எல்லாம் அந்த லைவ் கிளாஸ்ல வந்து கம்பல்சரியா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து லிங்க் முன்னாடியே கொடுத்துறேன். குரூப் எல்லாம் இருக்கு, அந்த குரூப்ஸ்ல எல்லாம் நான் கொடுத்துறேன். அதே போல வந்து முன்னாடியே வந்துட்டீங்கன்னா என்ன பேசணும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்து லிசன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை நான் டவுட்ஸ் கேட்கற மாதிரி சொல்லுவேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லி முடிச்ச பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு நம்ம லைவ் செஷனை முடிச்சுக்க போறோம். கண்டிப்பா வந்து எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு லைவ் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் எல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அவங்க அந்த வீடியோ பார்த்தாதான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத தேடி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் இதை ஷேர் பண்ணுங்க.